ஹாய் வீவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடைக்கானலா ஊட்டியான்னு நினச்சிட்டு தானே இருக்கிறீங்க. இல்லை, ஐலாண்ட் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லவே இல்லை, நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் இந்த பூத்து குலுங்கும் பூச்செடிகள் விற்கிறாங்க. 30 ரூபாயில் ஆரம்பித்து 100 ரூபாய்க்குள்ளார வகை வகையான பூக்கள், வகை வகையான செடிகளை வாங்கி நம்ம தோட்டத்துலேயும் வீட்டு மாடியிலையும் வச்சு அழகு பார்க்கலாம். இது காலையில் 6லேருந்து 8 மணிக்குள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான பூச்செடிகளை குறைந்த விலையில் நல்ல நல்ல கலரில் நம்மளுக்கு பிடிச்சமான கலரில் ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வரலாம். 8 மணிக்கு மேலே போனீங்கன்னா மவுச்செடிகள் வாடிடும். மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் காட்டின வீடியோவில் இந்த செடியெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் கண்ணை பறிக்கிறது மட்டும் இல்லை, உள்ள பரவசமாகிறது. இந்த கலரை பார்க்குறப்ப பசியே பறந்து ஓடிடும். இந்த மாதிரி செடிகளை உங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆசையாக உடனே பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சுட்டு அழகு பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அந்த செடிகளோடலாம் நம்ம பேசலாம் தெரியுமா? நம்ம கவலையெல்லாம் போயிடும், நம்ம சிரிச்சுட்டே இருக்கோம். அது மூலிமா காய்கறிகளை கூட நம்ம பண்ணை வீட்டிலேருந்து ரெடி பண்ணலாம். இதுக்குண்டானது பக்கத்துலேயே வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வேணும்னா நம்ம போக வேண்டிய இடம் எதுனா பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் தான். நாங்கள்லாம் இந்த மாதிரி போயிட்டு தான் எங்கள் வீட்டில் செடிகளை வாங்கி சிறுக சேர்த்து வச்சுருக்கோம். வாங்க அவங்களோட எவ்வளோ நாளில் மரம் வந்துடும் இதுப்பா? மாமரம் இருக்குது, கொய்யா இருக்குது, சப்போட்டா இருக்குது, பலா மரம் இருக்குது. வாங்க உள்ள வந்து பாருங்க. சாத்துக்கோடு இருக்குது, கமலா ஆரஞ்சு இருக்குது. இருக்கும் அது எத்தனை மாதத்தில் வந்துடும்? இது பூ வந்துச்சுல? ஆமாம், அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூ வந்தால் தானே அந்த காய் வரும். அது கரெக்டு தான். மாடியில் வைக்கலாமா கீழே வைக்கலாம்? கண்ணு இது. அப்படியா? பேர் என்ன அது பேர்? பங்கன்பள்ளி, ருமானி, மல்கோவா, கிளிமுக்கு. எவ்வளோ ரேட்டு? 350 ரூபா. உனக்கு 300 ரூபா தரேன். ஏன் 100 ரூபாய் தர மாட்டீங்களா? 100 ரூபாய்க்கு எங்கே இருந்தால் அந்த மாதிரி பூ அந்த கதை எனக்கு வாங்கி கொடுங்க. இல்லை, நீங்கள் என்ன ரேட்டு தான் தருவீங்க கடைசியில்? லாஸ்ட்டு ஒரு 50 ரூபா கம் பண்ணலாம். 50 ரூபா தருவீங்களா? 50 ரூபா கம் பண்ணலாம். என்ன ரேட்டு சொல்லுங்கள். 350, 300 ரூபா தரேன். ஓ, 200 ரூபா தர மாட்டீங்க? வராது. இல்லை, அதுதான் உங்களை கேட்டேன். நீங்கள் தோட்டம் வச்சுருக்கிறீங்க அனகாப்பத்தூரில். ஆமாம், எல்லாம் வாங்கி வருதா இது? நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா? ஆமாம், பெங்களூர் ஓசூரும் சேர்த்து வரும், ஆந்திராவும் சேர்த்து வரும். எல்லாமே வளர்க்குறது கிடையாது. இது எந்த பயிர் கூட வளர்க்குறது கிடையாது. சரி. பலாமரம்லாம் என்ன விலை? பாருங்க, பலாமரம் கிட்ட வந்து போய் பாருங்க. என்ன விலை இது பலாமரம்? 250, 200 ரூபா தரேன். இது எவ்வளோ? 250. 250. நாட்டு கொய்யாவா? அது நாட்டு கொய்யா. உங்க பின்னாடி ஹைபிரிட் கொய்யா.